Hello everyone. For class 9 CBSE example 3 it is given in page number 7 la pathina example 3 la locate root 2 on the number line அப்படின்றிருக்கு. So can you see locate root 2 on the number line. So இங்க இந்த number line கொடுத்து அடுத்து வந்து root 3 on the number line. So இங்க பாத்தீனா they have taken one unit and draw the perpendicular. இங்க அந்த construction கொடுத்திருக்கு. Draw the perpendicular at A. Now take one unit again. Now join OB. So with OB, OA center and OB as radius, you draw an arc. இந்த dotted line வந்து இந்த arc. இந்த arc எங்கே வந்து joined ஆயிருக்கோ அதை mark it as P. So இந்த distance இந்த Oலிருந்து P வரைக்கும் வர்றது வந்து root 2. What is root 2 value? 1.414. So அதை measure பண்ணி பார்த்தீங்கன்னா you get the value as 1.414. இதுக்கு you see இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு யூனிட் இருக்கா இந்த பாயிண்ட்டு இது வந்து 1 யூனிட். திஸ் இஸ் 1 யூனிட். இங்கேருந்து நான் வந்து we know how to draw perpendicular இல்லையா. இங்கேருந்து இப்படி வச்சு ஒரு ஆர்க் அடிச்சுட்டு தென் மோர் தேன் இந்த 2 நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஒரு perpendicular லைன் போட்டுரும். தென் யூ டேக் 1 centimeter and cut like this. Join O and அந்த கட்டிங் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிக்க. இந்த OD இங்கே O ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது with center and this has radius. Draw an arc. இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது பார்த்தியா. இது நான் டாட்டட் லைனாக போட்டுக்கலாம் காமிக்கிறேன். இதுதான் வந்து ரூட் 2னுடைய வேல்யூ இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ரூட் 2 ஈக்குவல் டு 1.414. நான் அந்த 1 சென்டிமீட்டர் எடுத்தால் ரொம்ப ஸ்மாலாக இருக்குங்கிறதுக்காக அந்த 2 சென்டிமீட்டரை நான் 1 சென்டிமீட்டராக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை ட்ரா பண்ணியிருக்கேன். நவ் இப்போ இது வந்து ஒரு 1 யூனிட். ஈவன் தோ இட் இஸ் 2 சென்டிமீட்டர் ஒரு யூனிட் நான் எடுத்துட்டேன். இது வந்து 4 another 1 யூனிட் லைக் திஸ். நமக்கு இது தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2. இது வந்து 1 யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன். அப்போ இங்கேருந்து நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து ஐ டேக் மோர் தேன் ஆஃப். இந்த 1க்கு மோர் தேன் ஆஃப் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணிக்க. தென் இங்கே 0ல் வச்சுட்டு யூ கட் லைக் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது வேண்டாம். இப்போ இங்கிருந்து ஐ ஹவ் டேக்கன் மோர் தேன் ஆஃப் அண்ட் ட்ரா என் ஆர்க். தென் இங்கே இதிலிருந்து ஐ ஹவ் டேக்கன் மோர் தேன் ஆஃப் அண்ட் ட்ரா என் ஆர்க். ஸோ இந்த லைனுக்கு நான் 1ல் வி ஆர் ட்ராயிங் த பர்பெண்டிகுலர். Now join this. Now take இந்த 0 to 1 value அந்த 1 யூனிட்டை ஸோ இந்த வேல்யூ 0 to 1 இங்கே 1 சென்டராக வச்சுட்டு கட் an arc like this. இந்த லைனை எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னு பாரு. இந்த இடத்துல கட் பண்ணுது. ரைட். நவ் ஜாயின் O and this. ஸோ இதுவும் 1 யூனிட்டு. இது கண்டிப்பாக அக்கார்டிங் டு த Pythagoras theorem we know opposite squared plus adjacent squared is equal to root of 2. Yeah. This O mark it as D. This you mark it as A.
ஸோ இந்த ஓடி வந்து டெஃபினட்டாக ரூட் 2ன்னு இருக்கும். இந்த ஓடியை ரேடியஸாக வச்சுட்டு so keep like this. Now draw an arc and mark it as some P. இப்போ இந்த OP மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1.414. we have taken 2 cm as 1 unit. கொஞ்சம் லார்ஜராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே இந்த 2 to 4ல் இங்கே பாரு பாதி, இந்த 3க்கும் கொஞ்சம் ப்ரீவியஸாக. கேன் யூ சி? ஸோ இதுக்கு 1க்கும் 2க்கும் மிடில் வேல்யூ 1.5. ஸோ 1.414 அப்படிங்கிறப்போ லிட்டில் பிட் கொஞ்சம் ப்ரீவியஸாக கட் ஆகிருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த 3க்கு கொஞ்சம் இந்த இடத்துல கரெக்டாக வருது. ஸோ திஸ் வேல்யூ, இந்த வேல்யூ தான் 1.414. இதுதான் ரூட்டோட வேல்யூ. ஸோ இந்த ஆர்க்கை தான் நீ கன்சிடர் பண்ணணும், இந்த ஆர்க்கு. So this is the way of marking a root 2 on the number line. In the next video we see root 3 on the number line. So if you like this video, you please share it to your friends and subscribe my channel Gomadi Maths and English.